viewers, welcome to Clara's kitchen. நான் உங்கள் விர்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது வாழைத்தண்டு சூப்பு. இதை எப்படி செய்ய போகிறோங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு அரை அடி நீளத்துக்கு வாழைத்தண்டு வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சிறிதளவு பட்டர், 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். பொடியாக நறுக்கிய தக்காளி 1, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ எப்படி செய்கிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பட்டரை போடுவோம். இப்போ இந்த தட்டி வச்சுருக்கிற இந்த பூண்டை போடுவோம். வெங்காயத்தை போடுவோம். இப்போ இந்த வாழைத்தண்டு சூப்பு குடிக்கிறதுனால நம்மளோட உடல் எடை கொஞ்சம் குறையும். சிறுநீரகத்தில் கல் இருந்துச்சுனாக்க அது வெளியாகிடும். இதை வாரத்தில் ஒரு நாள் இந்த சூப்பு வச்சு குடித்தோம்னா சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது. தினமும் குடிச்சிடாதீங்க, உடல் பலகீனமாயிடும். யூரின் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் இந்த வாழைத்தண்டு சூப்பை நீங்கள் சேர்த்திங்கன்னா அது ரொம்ப பலன் கிடைக்கும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். இதில் தக்காளியை போட்டு நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பூண்டு தட்டி போட்ட பூண்டை போட்டோம், அடுத்து வெங்காயம் போட்டோம், அப்புறம் தக்காளியை போட்டிருக்கோம். இதை நல்லா வதங்கினோனையும் இந்த தண்டை எடுத்து போடுவோம். இப்போ தண்டை இதில் போடுறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகுத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், சிறிதளவு தண்ணி ஊற்றுறேன். தண்டு சூப்புக்கு தகுந்த உப்பு போடுறேன் நான். இப்போ குக்கரை மூடி விசில் வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு சவுண்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து அதை இறக்கிற வேண்டியது தான். ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து கிணத்துல வைக்க வேண்டியது தான். சூடான சுவையான வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.